For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். மத்திய தகவல் ஆணையம் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் CIC. மத்திய தகவல் ஆணையம் என்பது தகவல் அறியும் உரிமைச் சட்டம் 2005 ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 இன் விதிகளின் கீழ் அமைக்கப்பட்ட ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி சட்டபூர்வமான அமைப்பாகும். நோக்கம் மத்திய அரசின் கீழ் உள்ள பொது அதிகார அமைப்புகளிடமிருந்து பப்ளிக் அத்தாரிட்டிஸ் தகவலை கோரும் குடிமக்களுக்கு குறித்த நேரத்தில் தகவல் கிடைப்பதை உறுதி செய்வதும் இந்த சட்டத்தின் விதிகளை செயல்படுத்துவதும் இதன் முக்கிய பணி. மத்திய தகவல் ஆணையத்தின் செயல்பாடுகள் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த CIC. மத்திய தகவல் ஆணையம் முக்கியமாக ஒரு மேல்முறையீட்டு மற்றும் புகாரை விசாரிக்கும் அமைப்பாகச் செயல்படுகிறது. சட்ட அமலாக்கத்தை கண்காணித்தல், தகவல் அறியும் உரிமைச் சட்டம் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது என்பதை ஆய்வு செய்தல் மற்றும் மத்திய அரசு நிறுவனங்களுக்கு சட்டம் குறித்த வழிகாட்டுதல்களை வழங்குதல். ஆணையத்தின் அதிகாரங்கள் பவர்ஸ் ஆஃப் த கமிஷன். மத்திய தகவல் ஆணையம் தனது விசாரணையை திறம்பட நடத்துவதற்காக ஒரு சிவில் நீதிமன்றத்தின் சிவில் கோர்ட் அதிகாரங்களை பெற்றுள்ளது. யாரையும் வரவழைத்து விசாரிக்க அதிகாரம். ஆவணங்களை சமர்ப்பிக்கும்படி கட்டாயப்படுத்த அதிகாரம். பிரமாண பத்திரத்தின் ஆஃபிடேவிட் மூலம் சாட்சியங்களை பெறுதல். எந்தவொரு அரசு அலுவலகத்திலிருந்தும் பொதுப்பதிவுகளை கோருதல். மத்திய தகவல் ஆணையம் குடிமக்களுக்கும் அரசாங்கத்தின் வெளிப்படையான தன்மைக்கும் இடையே ஒரு பாலமாகச் செயல்பட்டு ஜனநாயகத்தை பலப்படுத்துவதில் இன்றியமையாத பங்காற்றுகிறது. தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் CIC மத்திய தகவல் ஆணையம் மிக உயர்ந்த மேல்முறையீட்டு அமைப்பாகும். இருப்பினும் அதற்கு அதன் சொந்த வரம்புகள் உள்ளன. இந்த சூழலில் CIC-இன் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகளை பற்றி விவாதிக்கவும். தகவல் அறியும் உரிமைச் சட்டம் 2005 RTI ஆக்ட் 2005 கீழ் மத்திய தகவல் ஆணையம் CIC என்பது வெளிப்படைத்தன்மையையும் பொறுப்புடைமையையும் உறுதி செய்யும் மிக முக்கியமான அமைப்பாகும். இது ஒரு சுதந்திரமான சட்டரீதியான அமைப்பாக ஸ்டாச்சுட்டரி பாடி செயல்படுகிறது. கேள்வியில் குறிப்பிட்டுள்ளபடி CIC ஒரு உயர் அதிகார அமைப்பாக இருந்தாலும் நடைமுறையில் அது சில கட்டமைப்பு மற்றும் அதிகார வரம்புகளை கொண்டுள்ளது. அதன் அதிகாரங்கள் மற்றும் வரம்புகளை விரிவாக காண்போம். CIC-இன் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் பாதுகாவலராக CIC செயல்படுகிறது. அதன் முக்கிய அதிகாரங்கள். புகார்கள் மற்றும் மேல்முறையீடுகளை விசாரித்தல் இன்குவைரி அண்ட் அப்பீல். இரண்டாம் மேல்முறையீடு ஒரு விண்ணப்பதாரர் தனக்கு கிடைத்த தகவலில் திருப்தி அடையவில்லை என்றாலோ அல்லது முதல் மேல்முறையீட்டு அலுவலரின் முடிவில் உடன்பாடு இல்லை என்றாலோ அவர் CIC-ஐ அணுகலாம். இதுவே இறுதி மேல்முறையீட்டு அமைப்பாகும். புகார்கள் பிரிவு 18 பொது தகவல் அலுவலர் PO விண்ணப்பத்தை ஏற்க மறுத்தாலோ தவறான தகவலை அளித்தாலோ அது குறித்த புகார்களை CIC விசாரிக்கலாம். சிவில் நீதிமன்ற அதிகாரம் பவர்ஸ் ஆஃப் சிவில் கோர்ட். விசாரணையின் போது CIC ஒரு சிவில் நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரங்களை கொண்டுள்ளது. பிரிவு 18(3). உதாரணமாக, எந்தவொரு நபரையும் நேரில் ஆஜராகுமாறு அழைப்பாணை சமன்ஸ் அனுப்புதல். ஆவணங்கள் மற்றும் சாட்சியங்களை கோருதல். எந்தவொரு பொது ஆவணத்தையும் பப்ளிக் ரெக்கார்ட் ஆய்வு செய்தல். ஆவணங்களை ஆய்வு செய்தல். எந்தவொரு அரசு ஆவணத்தையும் அது இரகசியமானது என்று முத்திரை குத்தப்பட்டிருந்தாலும் அதை வரவழைத்து ஆய்வு செய்யும் அதிகாரம் CIC-க்கு உண்டு. இதை யாரும் தடுக்க முடியாது. அபராதம் விதித்தல் இம்போசிங் பெனல்டீஸ். ஒரு அதிகாரி உள்நோக்கத்துடன் தகவலை மறைத்தாலோ அல்லது தாமதப்படுத்தினாலோ அந்த அதிகாரிக்கு நாள் ஒன்றுக்கு ₹250 வீதம் அதிகபட்சமாக ₹25,000 வரை அபராதம் விதிக்கும் அதிகாரம் CIC-க்கு உள்ளது. பிரிவு 20. இழப்பீடு மற்றும் ஒழுங்கு நடவடிக்கை.
விண்ணப்பதாரருக்கு ஏற்பட்ட இழப்புக்கு நஷ்டஈடு வழங்க உத்தரவிடவும் சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது துறை ரீதியான நடவடிக்கை டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்க பரிந்துரைக்கவும் சிஐசிக்கு அதிகாரம் உள்ளது. சிஐசி இன் வரம்புகள் மற்றும் சவால்கள் லிமிடேஷன்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் மிக உயர்ந்த அமைப்பு என்று அழைக்கப்பட்டாலும் சிஐசி பலவீனமானதாக கருதப்படுவதற்கான காரணங்கள்: நீதிமன்ற அவமதிப்பு அதிகாரம் இல்லை, லேக் ஆஃப் கண்டெம்ப்ட் பவர். இதுவே சிஐசி இன் மிகப்பெரிய பலவீனமாகும். சிஐசி ஒரு உத்தரவை பிறப்பித்தால் அதை அந்த அரசு துறை மதிக்கவில்லை என்றால் சிஐசி யால் அவர்களை நேரடியாக தண்டிக்க முடியாது, நீதிமன்றங்களைப் போல. இது அதன் உத்தரவுகளை பட்களட்டதாக டூத்லெஸ் மாற்றுகிறது. பரிந்துரைக்கும் அதிகாரம் மட்டுமே தவறு செய்த அதிகாரி மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சிஐசி பரிந்துரைக்க ரெக்கமெண்ட் மட்டுமே முடியும். அந்த பரிந்துரையை ஏற்று நடவடிக்கை எடுப்பது அந்தந்த அரசு துறையின் கையில் உள்ளது. பல நேரங்களில் இப்பரிந்துரைகள் கிடப்பில் போடப்படுகின்றன. உயர் நீதிமன்றங்களின் தலையீடு சிஐசி இன் முடிவுகளை எதிர்த்து அரசு துறைகள் அடிக்கடி உயர் நீதிமன்றங்களில் தடை உத்தரவு ஸ்டே பெறுகின்றன. இதனால் சிஐசி இன் தீர்ப்புகள் நீண்ட காலத்திற்கு நடைமுறைக்கு வராமல் முடக்கப்படுகின்றன. கட்டமைப்பு சிக்கல்கள். காலியிடங்கள். ஆணையர்களின் பணியிடங்கள் பல ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் இருப்பதால் ஆயிரக்கணக்கான வழக்குகள் நிலுவையில் உள்ளன. மனிதவள பற்றாக்குறை. ஆணையத்திற்கு தேவையான ஊழியர்கள் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள் போதுமானதாக இல்லை. 2019 சட்ட திருத்தத்தின் தாக்கம். 2019ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட திருத்தத்தின்படி தகவல் ஆணையர்களின் பதவிக்காலம் மற்றும் ஊதியத்தை மத்திய அரசே நிர்ணயிக்கும் என்று மாற்றப்பட்டது. இது ஆணையத்தின் சுதந்திரத் தன்மையையும் தன்னாட்சியையும் ஆட்டோனமி பாதிப்பதாக விமர்சிக்கப்படுகிறது. முடிவுரை: மத்திய தகவல் ஆணையம் நிர்வாக அமைப்பில் மிக உயர்ந்த இடத்தை பிடித்திருந்தாலும் அதன் உத்தரவுகளை செயல்படுத்துவதற்கான செயலாக்க அதிகாரம் என்ஃபோர்ஸ்மென்ட் பவர் இல்லாதது ஒரு பெரும் குறையாகவே உள்ளது. சிஐசி முழுமையாகச் செயல்பட வேண்டுமானால் அதற்கு நீதிமன்ற அவமதிப்பை தண்டிக்கும் அதிகாரத்தை வழங்குவதும் அதன் தன்னாட்சியை உறுதி செய்வதும் காலத்தின் கட்டாயமாகும். The CIC Central Information Commission is the highest appellate body under the RTI Act, however it has its own limitations. In this context, discuss the powers and functions of the CIC. தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் சிஐசி மத்திய தகவல் ஆணையம் மிக உயர்ந்த மேல்முறையீட்டு அமைப்பாகும். இருப்பினும் அதற்கு அதன் சொந்த வரம்புகள் உள்ளன. இந்த சூழலில் சிஐசியின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகளை பற்றி விவாதிக்கவும். The Central Information Commission (CIC) is a crucial institution under the Right to Information RTI Act, 2005, serving as the highest appellate authority for citizens seeking information from public authorities. தகவல் அறியும் உரிமைச் சட்டம் RTI 2005 இன் கீழ் மத்திய தகவல் ஆணையம் CIC ஒரு முக்கியமான நிறுவனமாகும். இது பொது அதிகாரிகளிடமிருந்து தகவல்களை பெற குடிமக்களுக்கு மிக உயர்ந்த மேல்முறையீட்டு அதிகாரமாக செயல்படுகிறது. Powers அதிகாரங்கள். Adjudication. CIC adjudicates appeals and complaints filed by citizens regarding denial of information or non-compliance with the RTI Act by public authorities. தீர்ப்பு. பொது அதிகாரிகளால் தகவல் மறுப்பு அல்லது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தை பின்பற்றாதது தொடர்பாக குடிமக்களால் தாக்கல் செய்யப்படும் மேல்முறையீடுகள் மற்றும் புகார்களை CIC தீர்ப்பளிக்கிறது. Directions and penalties. CIC can direct public authorities to provide information, impose penalties on public information officers (PIOs) for non-compliance, and recommend disciplinary action against erring officials. வழிமுறைகள் மற்றும் அபராதங்கள். CIC பொது அதிகாரிகளை தகவல்களை வழங்குமாறும் இணங்காததற்காக பொது தகவல் அதிகாரிகள் POக்கள் மீது அபராதம் விதிக்கவும் தவறு செய்யும் அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் பரிந்துரைக்கலாம். Monitoring and reporting. CIC monitors the implementation of the RTI Act and submits annual reports to the government on its functioning. கண்காணிப்பு மற்றும் அறிக்கையிடல்.
CIC தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் செயல்படுத்தலை கண்காணித்து அதன் செயல்பாடுகள் குறித்த ஆண்டு அறிக்கைகளை அரசாங்கத்திற்கு சமர்ப்பிக்கிறது. ஃபங்க்ஷன்ஸ் செயல்பாடுகள். அப்பீல் டிஸ்போசல். CIC disposes of appeals filed by citizens against decisions of PIOS, ensuring timely access to information. மேல்முறையீட்டு தீர்வு. POAக்களின் முடிவுகளுக்கு எதிராக குடிமக்கள் தாக்கல் செய்யும் மேல்முறையீடுகளை CIC தீர்த்து வைக்கிறது, இதனால் தகவல் சரியான நேரத்தில் கிடைப்பதை உறுதி செய்கிறது. Complaint redressal. CIC addresses complaints regarding non-response, incomplete information, or other issues related to the RTI Act. புகார் தீர்வு. பதிலளிக்காதது, முழுமையற்ற தகவல் அல்லது RTI சட்டம் தொடர்பான பிற பிரச்சினைகள் தொடர்பான புகார்களை CIC கையாள்கிறது. Guidelines and directions. CIC issues guidelines and directions to public authorities on implementing the RTI Act, promoting transparency and accountability. வழிகாட்டுதல்கள் மற்றும் வழிமுறைகள். RTI சட்டத்தை செயல்படுத்துவது, வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை ஊக்குவித்தல் குறித்து பொது அதிகாரிகளுக்கு CIC வழிகாட்டுதல்கள் மற்றும் வழிமுறைகள் வழங்குகிறது. Public awareness. CIC conducts awareness programs and workshops to educate citizens, public authorities, and PIOS about the RTI Act and its provisions. பொது விழிப்புணர்வு. RTI சட்டம் மற்றும் அதன் விதிகள் குறித்து குடிமக்கள், பொது அதிகாரிகள் மற்றும் POAக்களுக்கு கல்வி கற்பிக்க CIC விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் பட்டறைகளை நடத்துகிறது. Limitations வரம்புகள். Backlog of cases. CIC often faces a significant backlog of cases, leading to delays in disposal of appeals and complaints. வழக்குகளின் தேக்கம். CIC பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க வழக்குகளை எதிர்கொள்கிறது, இதனால் மேல்முறையீடுகள் மற்றும் புகார்களை தீர்ப்பதில் தாமதம் ஏற்படுகிறது. Inadequate infrastructure. Infrastructure and resources may be insufficient to handle the volume of cases and appeals. போதிய உள்கட்டமைப்பு இல்லாமை. CIN உள்கட்டமைப்பு மற்றும் வளங்கள் வழக்குகள் மற்றும் மேல்முறையீடுகளின் அளவை கையாள போதுமானதாக இல்லாமல் இருக்கலாம். Limited enforcement powers. While CIC can impose penalties and recommend disciplinary action, it lacks direct enforcement powers, relying on other authorities to take action. வரையறுக்கப்பட்ட அமலாக்க அதிகாரங்கள். CIC அபராதங்களை விதிக்கவும் ஒழுங்கு நடவடிக்கையை பரிந்துரைக்கவும் முடியும் என்றாலும் அதற்கு நேரடி அமலாக்க அதிகாரங்கள் இல்லை, மற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க நம்பியுள்ளனர். Conclusion. The Central Information Commission plays a vital role in promoting transparency and accountability in governance through the RTI Act. Despite its limitations, CIC continues to work towards ensuring citizens access to information and promoting good governance practices. மத்திய தகவல் ஆணையம் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை ஊக்குவிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதன் வரம்புகள் இருந்தபோதிலும் குடிமக்கள் தகவல்களை அணுகுவதை உறுதி செய்வதற்கும் நல்லாட்சி நடைமுறைகளை ஊக்குவிப்பதற்கும் CIC தொடர்ந்து பணியாற்றி வருகிறது. For join our free courses. எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.